ஹலோ காய்ஸ், நான் உங்கள் விஜய். இன்னைக்கு மொட்டை மாடியில் கதையோட 5வது ஸ்டோரியை பார்க்க போகிறோம். ஸ்டோரியோட ஒன்லைன், புதுக்கோட்டையிலேருந்து 3 பேர் சென்னைக்கு வராங்க. அவங்க நடக்கிற அமானுஷ்யங்கள் தான் இன்றைக்கி இந்த ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? புதுக்கோட்டையிலேருந்து கௌதமும் ஜெனியும் சென்னைக்கு வேலை தேடி வராங்க. வேலை தேடி வந்து பெரிய பெரிய ஐடி நிறுவனங்களுக்கு கௌதமும் ஜெனியும் போய் வேலை இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க. எங்கேயுமே வேலை கிடைக்கல. அதுக்கப்புறம் நான் சொல்கிறாரு கௌதம் ஜெனிக்கிட்ட, இந்த மாதிரி ஃப்ரெண்டு கால் டாக்ஸி வச்சுருக்கான், நான் போய் அங்கே டிரைவராக சேர்ந்துடுறேன், நீ கொஞ்ச நாள் ஒரு ஹாஸ்டலில் இரு, நம்ம எதனா வீடு பார்த்துட்டு அங்கே கொடுத்துன போயிட்டு நம்ம வேறு எங்கன்னா வேலை செய்யலாம்னு சொல்கிற போது ஜெனி என்ன சொல்கிறாங்க, சரி ஓகே, அவங்க ஒரு ஹாஸ்டலில் போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. இவர் அவங்க ஃப்ரெண்டோட ரூம்லேயே வந்து ஒரு ரூம் மேட் ஆகிட்டார். கொஞ்ச நாள் அவர் கார் டிரைவிங் அப்படியே போயிட்டே இருக்குது. ஃப்ரீ டைமில் 2 பேரும் மீட் பண்ணி அந்த வெப்சைட்லலாம் போயிட்டு லேண்ட் என்கொயரி பண்ணுறது, அதாவது எப்படின்னா வீடு ரெண்ட் லீஸ் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டே இருக்கும்போது அப்படியே லைக்கில் அந்த ஆர்டின்லாம் போய் கொடுத்துட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீ டைமில் இவங்க ஒரு பக்கம் போயிருக்காங்க, அவர் ஒரு பக்கம் போயிருக்காரு, அவர் கார் டிரைவராக போயிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு நாள் மீட் பண்ணும்போது இதுமாரி ஒரு வீடு அவங்க பிடிச்சிருக்காங்க. ஜெனி வந்து இவங்ககிட்ட சொல்கிறாங்க, இதுமாரி நான் ஒரு வீடை பார்த்துருக்கேன், நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன், நான் போய் பார்த்துட்டு கால் பண்ணுறேன், நீங்கள் வாங்கன்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு, நீ மட்டும் பார்த்தா எப்படி, நான் பார்க்க தேவையில்லையா, நானும் தங்குவேன் வீட்டில், நானும் பார்க்கலாம்னு சொல்கிறாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் வீடுலாம் நல்லா இருக்குப்பா, வீடுனா கொஞ்சம் பெயிண்டிங் மட்டும் தான் இதுவாக இருக்குது, ஆனால் மற்றபடி வீடு பெயிண்டிங் வச்சு சூப்பராக இருக்குது, மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் கிட்டேயே இருக்குது, அதனால் ரெண்ட் வேறு கம்மியாக சொல்கிறாங்கன்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை நானும் வரேன்னு சொல்லிவிட்டு அவரும் 2 பேரும் கார்லேயே போய் அந்த வீடை போய் பார்க்குறாங்க. வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போனால் அந்த பெயிண்ட்லாம் பழைய காலத்து பெயிண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, ஜன்னலில் எல்லோ கலர் ப்ளூ கலர்லாம் கலராக பார்த்துருக்காங்க. அந்த மாதிரி பெயிண்டிங்லாம் வச்சுருக்காங்க. வீடு கொஞ்சம் பாலடைஞ்ச மாதிரி தான் இருக்குது. அதாவது வீடு கொஞ்சம் நல்லா இருக்குது, ஃபர்னிச்சர்லாம் உள்ளே போட்டிருக்காங்க, ஆனால் பெயிண்டிங் மட்டும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அவர் அப்படியே கொஞ்சம் தூரம் உள்ளே போய் பார்க்குறாரு. உள்ளே போய் பார்க்கும்போது ரைட் சைடில் ஒரு பெட்ரூம் பக்கத்தில் ஒரு கிச்சனுக்கு அந்த பக்கம் அப்படியே கிச்சன்லேருந்து உள்ளே போகிற மாதிரி ஒரு பால்கனி, கிச்சனுக்கு பேக் சைட்லேயே ஒரு பால்கனி இருக்குது. பால்கனின்னு எப்படி இருக்குன்னா ஒரு வியூ பாயிண்ட்டோடு இருக்குது. வியூனா எல்லோரும் லேக் வியூலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அதேமாதிரி இது சுடுகாட்டு வியூ. அந்த மாதிரி சுடுகாட்டு, இப்போ அந்த கிச்சன்லேருந்து பால்கனி இருக்கா, பால்கனிலேருந்து பின்னாடி பார்க்கும்போது சுடுகாட்டு வியூ, இங்கேருந்து பார்த்தா சுடுகாடு ஃபுல்லாக தெரியும், அந்த மாதிரி வியூ இருக்குது. அதுக்கப்புறம் கௌதம் வந்து ஜெனிக்கிட்ட கேட்குறாங்க, என்ன பின்னாடி சுடுகாடாக இருக்குது, நம்ம எப்படி இதுவாக இருக்குது கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லைப்பா அதை விடுப்பா, நம்ம அந்த கதவு பூட்டி வச்சுக்கலாம், வீடு கொஞ்சம் நல்லா இருக்குது, ரெண்ட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் நம்ம இங்கே இருக்கலாம், இதுக்கு முன்னாடி வீட்டிலேயே பிரச்சனையாக இருக்குது, அதனால் இங்கே இருக்கலாம் சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு, சரி ஓகேன்னு சொல்லும்போது ஹவுஸ் ஓனர்கிட்ட போய் பேசுகிறாங்க, நம்ம எவ்வளோ ரெண்ட்டு எவ்வளோ அட்வான்ஸ் கொடுக்கணும்னு சொல்லும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இன்ஷியல் அமௌண்ட்டை ஒரு 50,000 கேட்குறாங்க. உடனே கௌதம் என்ன சொல்கிறாரு, இல்லை எனக்கு 50,000 கொடுக்க முடியாது, வேணால் 10,000 கொடுத்து இன்ஷியல் கொடுத்துக்கிறேன், அவங்க வீட்டில் ஒரு 2 மாதம் எங்களுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, அது முடிஞ்சுன்னா இங்கே வந்து ஜாயின் பண்ணிடுறேன் அப்படி சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் வேணாம்னு சொல்லிட்டா கூட எனக்கு கவலை இல்லை, இன்னொருத்தவங்க ரெடியாக இருக்காங்க, அவங்க அட்வான்ஸ் கொடுத்தா நாளைக்கு கூட வந்துருவாங்க அப்படி சொல்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, இல்லை அவர் ஒத்த காலில் நிற்கிறார், கொடுக்க முடியாது என்னால் இப்போதைக்கு சொல்லும்போது அவங்க ஒய்ஃப் ஜெனி என்ன சொல்கிறாங்க, கௌதம் கிட்ட தனியாக கூப்பிட்டு போயிட்டு, கௌதம் இந்த இடம் ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு எனக்கு, பெயிண்டிங் மட்டும் கொஞ்சம் பண்ணிவிட்டு காசு எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துலாம் சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு, அந்த பின்னாடி சுடுகாட்டில் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதில் பார்த்து யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃபுக்கு பிடிச்சிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு அதனால் என்ன பண்ணுறாங்க, அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட போய் பேசிவிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அவர் 2-3 கேள்வி கேட்குறாரு. ஒரு டெனண்ட்டாக எப்படி இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க 2-3 கேள்வி கேட்குறாரு. அதேமாதிரி அவங்க ஹவுஸ் ஓனர் ஒரு 2-3 பதில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இது முன்னாடி கௌதம் என்ன கேட்குறாருன்னா, இது முன்னாடி இருந்தவங்களுக்கு எதுக்கு வீடு காலி பண்ணிட்டு போனாங்கன்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க சினிமா நடிப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களாம் வீடு தரமாட்டேன்னு அவங்க சொல்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறார், இது முன்னாடி இருந்தவங்க சினிமா தானே, அவங்களுக்கு மட்டும் வீடு எப்படி கொடுத்தீங்கன்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க ரிலேட்டிவ் அதனால தான் கொடுத்தேன்னு சொல்லும்போது இவருக்கு அப்பயே மைண்ட் கொஞ்சம் அப்செட் ஆகிடுச்சு. எதுக்கு இப்படிலாம் சென்னையில் பண்ணுறாங்களே சொல்லிட்டு அப்படி அப்செட் ஆகினா இவர் என்ன பண்ணுறாரு, எப்படியாவது காசு அனுப்பி பண்ணி அந்த 50,000 அப்பயே நெட்வொர்க் மூலமாக போட்டு அந்த ஜிபே கூகுள் பே அதுமாரி இதெல்லாம் போட்டு பே பண்ணிவிட்டு 50,000 பே பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டேனையோ கொஞ்சம் தூரம் அதுக்கப்புறம் யோசிக்கிறார். கேட்டு வரைக்கும் வந்துட்டார். வந்தோடனே யோசிக்கிறாரு, இந்த இடத்த நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுன்னு யோசிக்கும்போது லெஃப்ட் சைடில் திரும்பி பார்க்கும்போது ஒரு சுடுகாடு, ஒரு 100 மீட்டரில் ஒரு சுடுகாடு கேட்டு மட்டும் இருக்குது. கேட்டுக்கு வந்து அவர் என்ன பண்ணுறதை பார்த்துட்டு அப்படி யோசிச்சுன்னு கம்முன்னு வந்து காரை எடுத்துகிட்டு கடைக்கு போய் மளிகை கடைக்கு போயிட்டு அந்த பூசணிக்காய் தர்பூசணி அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. வாங்கிட்டு வந்த பிறகு என்ன பண்ணுறாங்க, சுற்றி அந்த வீட்டு வாசலுக்கு போயிட்டு ரோட்லேயே சுற்றி போட்டுட்டு அதெல்லாம் உடச்சிட்டு வந்துடுறாங்க. உடச்சிட்டு வந்துட்டு 2 பேரும் ஜாலியாக பேசிட்டு காரில் ஜாலியாக அவங்க பழைய வீட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே போயிட்டாங்க. போயிட்டே இருக்கும்போது இவர் அவங்க ஒய்ஃபிட்ட சொல்லிகிட்டே ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. இவர் யோசிச்சுட்டே வண்டி ஓட்டும் போது டக்குன்னு ஒரு பைக்காரன் குறுக்கில் வந்துட்டு இவங்களை திட்ட ஆரம்பிச்சிட்டேன், என்னடா குறுக்கில் இப்படி ஓட்டுறீங்கன்னு சொல்லும்போது இவர் அப்பயும் அமைதியாகவே இருக்கார். அமைதியாக இருந்து என்ன பண்ணால் அதுக்கப்புறம் ஒய்ஃப் சொல்கிறாங்கன்னா, எங்கே யோசனை போகுதுன்னு கேட்கும்போது, இல்லை அங்கே சுடுகாடு லெஃப்ட் சைடில் ஒரு சுடுகாடு இருந்துச்சு பார்த்தியா, அதை பார்த்து அதனால தான் யோசித்தேன், அந்த சுடுகாட்டில் என்ன இருக்குன்னு கேட்கும்போது, இல்லை நான் ஒரு நாள் நைட்டு கார் ஓட்டிகிட்டு வரும்போது
அந்த ரூட்டு தெரியாமல் அந்த இடத்துல போய் தான் முட்டி வண்டி நிப்பாட்டிட்டேன். அதனால தான் அந்த இடம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். கரெக்டாக அதுலேருந்து ஒரு 100 மீட்டரில் தான் நீ வீடு பார்த்துருக்கியே. இதுலேருந்து பால்கனிலேருந்து பேக் சைடு பார்த்தாவே லேக் வியூ மாதிரி சுடுகாட்டு வியூ நீ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க, இல்லை அதெல்லாம் நம்ம கேட்டை பூட்டிக்கலாம்ப்பா. சொல்லும்போது இல்லை கூட இவருக்கு அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்பே இல்லை. அவங்க ஒய்ஃப் அப்பயும் பிடிச்சிட்டு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அந்த அட்வான்ஸில் போட்டு போயிட்டாங்களா. வீட்டுக்கு போயிட்டு அவங்க நைட்டு அங்கே தங்குறாங்க. மறுநாள் காலையில் கௌதமோட தம்பி சிவா இங்கே சென்னைக்கு வராரு. எதுக்கு வராருன்னா அவர் இங்கே ஸ்கூல் படிக்க வராரு. அப்படி வந்து 10வது அங்கே முடிச்சுட்டு 11, 12 இங்கே ஜாயின் பண்ண அப்படி வராரு. சென்னைக்கு வந்தோடனே இவங்க 3 பேரும் சேர்ந்து மறுநாள் அந்த போர்ட்லேருந்து எல்லா பாக்ஸையும் பேக் பண்ணி இங்கே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்து ஒரு கண்ணாடி வந்து கீழே உடஞ்சி விழுந்துருச்சு. ஒரு கண்ணாடி வந்து வாசல்லே உடஞ்சிருச்சு. உடஞ்ச பிறகு என்ன பண்ணுறாங்க, அவங்க ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஒரு அபசகுணமாக நினைக்கிறாங்க. என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு யோசிக்கும் போது அவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க, அது தெரியாமல் போயிருக்குமா சொல்லிட்டு ஓகேன்னு எல்லாரும் போகிறாங்க. அந்த போர்ட்டர் ஆளுங்க வராங்க பற்றி அது எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டாங்க. உள்ளே வச்சுட்டு அன்றைக்கி நைட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு நார்மலாக போகுது. எப்படின்னா இந்த பக்கம் சிவா ரூம், இந்த பக்கம் அது பக்கத்துலேயே கிச்சன், இங்கே அது கிச்சனுக்கு அப்படியே உள்ளே போனால் பால்கனிலேருந்து இப்படி அந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் இருக்குது. ஹால்லேயே சாமி ரூம் இருக்குது. அன்றைக்கி நைட்டு என்ன பண்ணுறாங்க, நைட்டு ஜனனியும் கௌதமும் லெஃப்ட் சைடு ரூமில் படுத்துக்கிறாங்க. இந்த ரைட் சைடில் சிவா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அது எழுந்துக்கும் போது ஜெனிக்கு ரொம்ப ஒரு நார்மலான உடம்பு சரியில்லை. அதுக்கப்புறம் கௌதம் என்ன பண்ணார், சிவா கிட்ட அக்காவுக்கு உடம்பு சரியில்லைடா சொல்லிட்டு இந்த சாப்பாடு கொஞ்சம் காசு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் ரேபிடோ புக் பண்ணி அவர் அனுப்பி விட்டுறாரு. சிவாவும் ஃபஸ்ட் நாள் ஸ்கூலுக்கு போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஜாலியாக அரட்டெல்லாம் அடிச்சுட்டு ஈவினிங் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த பிறகு அவங்க அக்காவுக்கு இன்னும் லைட்டாக உடம்பு சரியாமல் இருக்குது. அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டும் எப்படியாவது ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுட்டு அன்றைக்கி நைட்டு இது நார்மலாக தூங்கிட்டாங்க. எல்லாருமே தூங்கிட்டு மறுநாள் எந்த பிறகு என்ன பண்ணுறாங்க, ஜெனிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. கௌதம் என்ன சொல்கிறாரு, நேற்றே நான் வேலைக்கு போகல, இன்றைக்கி எப்படியாவது நான் போகணும்னு சொல்லிட்டு சிவாவும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாரு. இவரும் கௌதமும் கிளம்பிட்டாரு. வேலைக்கு கிளம்பிட்ட பிறகு ஜெனி மட்டும் அன்றைக்கி வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அன்றைக்கி நைட்டு என்ன பண்ணுறாரு, கௌதம் வேலை முடிச்சுட்டு கொஞ்சம் ஒரு 7:30 மணி 8 மணிக்கு ஒய்ஃப் உடம்பு சரியில்லை சொல்லிட்டு அப்படியே வண்டியை சீக்கிரமாக ஓட்டிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து டோரை திறக்கும் போது சர்ப்ரைஸ். அவருக்கு என்ன சர்ப்ரைஸ்னால், ஒய்ஃப் வந்து கன்சீவாக இருக்காங்க. அதுக்கப்புறம் கௌதமை கட்டி பிடிச்சி அழுகுறாரு. கௌதம் என்ன நினைக்கிறாரு, இதுக்கப்புறம் பேயாது என்னாவது பார்த்துட்டு, ஏன்னா அவருக்கு இந்த வீட்டுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான இது உள்ள குழந்தை பிறகு அந்த பாசிட்டிவ்னால பேய் அது எல்லாத்தையும் மறந்துட்டு அவரை பின்னாடி சுடுகாடு எல்லாத்தையும் மறந்துட்டு அன்றைக்கி நைட்டு அந்த ஹோட்டலுக்கு போகிறது அதெல்லாம் வந்து ஜாலியாக ஒரு நார்மலாக அன்றைக்கி நைட்டு முடிஞ்சிருச்சு. மறுநாள் காலையில் இதேமாதிரி வேலைக்கு போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வராங்களா. வீட்டுக்கு வந்த பிறகு அவர் என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கு போய் அந்த அவரோட ரூம் லெஃப்ட் சைடில் இருக்கும் பார்த்தீங்களா, ஜெனியும் கௌதம ரூம் இருக்கும் பார்த்தீங்களா, லெஃப்ட் சைடில் அதில் போய் படுத்துட்டார். ஒரு 12:30 மணி ஒரு வாக்கில், 12:30 மணி 1 மணி வாக்கில் அவருக்கு முழிப்பு வருது. முழிப்பு வந்த பிறகு என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நாய் குலைக்கிற மாதிரி சவுண்டு. அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு வந்து ஒரு 10 நாளில் அந்தமாரி நாய் குலைச்சி ஊழ விட்றது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. திடீர்னு ஒரு 12:30 மணி அப்படி வாக்கில் நாய் ஊழ விடுற மாதிரி அவுலிங் சவுண்டு கேட்குது. அவுலிங் சவுண்டு கேட்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு, தூக்கத்தை கண்ணு இது பண்ணினேன். அந்த ரூம் லெஃப்ட் சைடில் இருக்குது. ரூம் லெஃப்ட் சைட்லேருந்து ஆளுக்கு வரும்போது கிச்சன் அவங்க எப்படி கிச்சன் இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கும். கிச்சன்லேருந்து ஒரு சின்ன வெளிச்சம் ஜன்னல் இருக்கும் பார்த்தீங்களா, கிச்சனில் அந்த மாதிரி ஜன்னல்லேருந்து ஒரு எப்படின்னா ஒரு லேடியோட உருவம் தெரியுது. இவர் தூக்க கலகத்தில் பார்த்தபோது க்ளீனாக தெரியுது. அந்த பால்கனிலேருந்து ஒரு உருவம் நிற்கிது. அதாவது ஜன்னல்லேருந்து இவங்க பார்க்குறாங்க, அந்த உருவம் ஜன்னல் க்ளீனாக அந்த உருவம் தெரியுது. பால்கனியில் ஆள் நிற்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாங்க, புது வீடு திருடுன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு அமைதியாக போய் அருவாமனை கையில் எடுத்துக்கணும் கத்திக்கிட்டே அந்த பால்கனி டோரை திறந்து இப்படி எட்டி பார்க்குற வெளியே ஆளே இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, வெளியே ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு இவர் யோசனை ஆள் இருந்த மாதிரி இருந்தது. லைட்டு பார்க்கும்போது ஆள் இல்லை. அதுக்கப்புறம் யோசனை இவர் இப்படி வராரு. அவர் லெஃப்ட் சைடில் இப்போ இப்படி ரிட்டர்ன் வரும்போது லெஃப்ட் சைடில் கிச்சன் வந்துடும். கிச்சனில் யாரும் இப்படி நின்று அவரே பார்க்குறாங்க. அவர் இப்படி ரன்னிங்கே இப்படி பார்க்கும்போது யாரும் நிற்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே ரிவர்ஸில் வந்து இப்படி பார்க்குறாரு, ஆள் இல்லை. என்னடா நம்ம தூக்கம் நைட்டு ஃபுல்லாக கார் ஓட்டுறதுனால இப்படி கொஞ்சம் கிழக்கத்தில் இருக்குமோ சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டே இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கிச்சனையும் தாண்டி ஃப்ரிட்ஜு ஹாலில் அவங்க வச்சுருக்காங்க. ஒரு பெரிய ஒரு டபுள் டோர் ஃப்ரிட்ஜு ஹாலில் வச்சுருக்காங்க. வந்துட்டு அதில் தண்ணி குடிக்கலாம் ஒரு மாதிரி கொஞ்சம் பதட்டமாகிடுச்சு ஆளுக்கு. தண்ணி குடிக்கலாம்னு சொல்லிட்டு டோரை இப்படி திறக்கிறாரு. திறந்து தண்ணி குடிச்சிட்டு கீழே வைக்கும் போது ஃப்ரிட்ஜுக்கெல்லாம் கீ கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கீ மேலேருந்து கீழே விழுது. கீழே அது எடுக்கலான்னு கீழே குனிஞ்சு எழுதுக்கும் போது அவருக்கு நேராக ஒரு அந்த முனி படத்தில் பார்க்கும்போது ஒரு கருப்பு ஒரு டக்குனுக்கு தான் ஒரு டக்குனு வாட்டர் பாட்டில் கீழே போட்டார். கீழே போட்டின பிறகு போட்டுட்டு திரும்பி அதை எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு திரும்பி வரும்போது வச்சுட்டு அந்த ஆள் பக்கமாக வர ஆளில் தான் இருக்குது. அது வச்சுட்டு வரும்போது ரைட் சைடில் சிவா ரூம் இருக்கும். சிவா ரூம் காலுக்கு சிவா இப்படி படுத்துட்டு இருக்கானா, அவன் காலுக்கிட்ட ஒன்று அப்படியே நின்றுட்டு கருப்பான உருவம் சிவாவே பார்த்துட்டு இருக்கு. அவர் கொஞ்சம் அப்பயே பதட்டமாயிட்டு என்ன பண்ணிட்டாரு, கத்தாமல் அமைதியாக போய் அவர் ரூமுக்கு அவங்க ஒய்ஃப் படுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அவர் ரூமுக்கு போயிட்டாங்க. ரூமுக்கு போயிட்டு அப்படியே கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு திருப்பி வெளியே வந்து சிவா ரூமை பார்க்கும்போது அந்த உருவம் இல்லை.
அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு கௌதம், திரும்பியும் வெளியே வந்து சிவாவை என்னடா என்ன பண்ணுறேன்னு கேட்கும்போது, இல்லை மாமா தூக்கமே வரமாட்டுது அப்படி சொல்கிறாரு. கண்ணு மூடி தூங்கிட, நாளைக்கு எக்ஸாம் இருக்குல்ல சொல்லிட்டு தூங்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு கௌதம் வந்து சொல்லிவிட்டு அவர் ரூமுக்கு போயிடுறாரு. திரும்பி அதேமாரி நாய் அவுலிங் பண்ணுறது. அவுலிங் பண்ண பிறகு என்ன பண்ணுறாரு, அவர் வந்து திரும்பி வெளியே வராரு. வெளியே வந்து பார்க்கும்போது ஒரு கருப்பான உருவம். என்ன பண்ணுறாரு கௌதம் வந்து வெளியே வந்து பார்க்குறாரு, என்னடா சும்மா நாய் கொலை ஏதோ. திரும்பி வெளியே வந்து பார்க்கும்போது அதேமாதிரி ஜன்னலில் அதேமாதிரி அந்த ஒரு உருவம் ஃபஸ்ட் டைம் பார்த்தாரு பார்த்தீங்களா, அந்த உருவம் அதுமாதிரி ஜன்னலில் நிற்குது. திரும்பி அந்த டோரை திறந்து, அந்த பால்கனி டோரை திறந்து லைட் போட்டு எட்டி பார்க்கும்போது அந்த உருவம் இல்லை. திடீர்னு ஜனனி என்ன பண்ணுறாங்க, அவங்க பெட்ரூம்லேருந்து கத்துறாங்க, ஐயோ என்னங்க இங்கே வாங்கன்னு சொல்லும்போது இவர் என்ன பண்ணுறாரு, ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு பயந்து போய் அலறிட்டு அந்த பால்கனிலேருந்து அந்த பெட்ரூமுக்கு ஒரு 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 ரூட் இருக்கும். இப்போ அந்த பால்கனிலேருந்து அப்படியே பேக் சைடில் பெட்ரூம்குள்ளே போகலாம். அந்த மாதிரி ஒரு வீடு தான். அப்படி போய் அந்த பக்கம் கதவு தட்டும் போது இவங்க வந்து கதவு திறக்கிறாங்க. அந்த மாதிரி கௌதம் கதவு தட்டும் போது ஜனனி திறக்கிறாங்க. திறந்த பிறகு கௌதம் என்ன சொல்கிறேன், எதுக்குமா கத்துனேன்னு கேட்கும்போது, இல்லை சிவாவுக்கும் உனக்கும் எதனா சண்டையா, ஏன் இதுமாரி நைட்டு 1 மணி ஆகுது, ஏன் இப்படி கத்துறீங்கன்னு கேட்கும்போது, அதே நேரத்தில் சிவா அவர் ரூமை விட்டு எதுக்காக இதுமாரி கத்துறேன்னு சொல்லி அவரை வரும்போது இவங்களுக்கு கொஞ்சம் பதட்டமாயிடுச்சு. இவ்வளோ அங்கே இருந்தால் இப்போ எங்கே இருக்கான்னு ஜனனி வந்து கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாரு, உடனே கௌதம் ஒய்ஃபு ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்காங்க, சொன்னால் நைட்டில் பயந்துருவாங்க சொல்லிவிட்டு குழந்தைக்கு எதுனா ஆகிடும் சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க, இல்லைம்மா அவன் அந்த டேபை நோண்டிகிட்டு இருந்தான் நைட்டு 1 மணி ஆகுதுனால தான் நான் தான் சத்தம் போட்டு அவனை போய் படுக்க சொன்னேன், நீ ஒன்றும் இல்லைம்மா நீ படுமான்னு சொல்ல மாதிரி சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அந்த பக்கம் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு படுத்துடுறாங்க. இந்த பக்கமும் இவர் போய் சிவா வந்து அவர் ரூமில் போயிட்டு படுத்துடுறாரு. படுத்துட்ட பிறகு என்ன பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு கௌதம் என்ன பண்ணுறாரு, லைட்லாம் பண்ணிட்டாங்க. ஆனால் அவர் யோசிச்சுட்டே இருக்காரு, இதனால இப்போ திரும்பி இதுமாரி பிரச்சனை வருது, ஒரு 2-3 மாதம் நல்லா போச்சு வீடு, இப்போ திடீர்னு இதுமாரி பிரச்சனை வருது, இப்போ இந்த ஒய்ஃப் வேறு இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, வீடு மாற்றக்கூடாதுல்ல, அதனால் இவர் யோசிச்சுட்டே படுத்துருக்கும்போது அப்படியே தூங்கிட்டு இருக்காரு. மறுநாள் விடிஞ்ச பிறகு என்ன பண்ணுறாங்க, சிவா வந்து ஸ்கூலுக்கு கிளம்புறாரு. கௌதம் வந்து சிவா வெளியிடும்போது சிவா கண்ணைங்களாம் கருப்பாக இருக்குது, ஏன்னா நைட்டு தூங்கலை போல். அதுக்கப்புறம் கௌதம் வந்து கேட்குறேன்டா நைட்டு ஃபுல்லாக ஃபோன் ஒன்று தூங்கலன்னு கேட்கும்போது, இல்லைம்மா அப்படி சொல்லிவிட்டு அவர் ஒரு மாதிரி மலிப்பிட்டு எப்பயும் போல் ஸ்கூலுக்கு ரேப்பிடாவில் போயிட்டார். ஈவினிங் போயிட்டு வரும்போது எப்பயும் நார்மலாக ஸ்டடிலாம் முடிச்சுட்டு ஒரு 6 மணி தான் ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு விடுவாங்க. இவர் வீட்டுக்கு ஒரு 3-3:30 வந்துட்டார். 3:30 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்ட பிறகு கௌதம் வந்து கேட்குற, கௌதம் அன்றைக்கும் வேலைக்கு போகல, ஏன்னா ஒய்ஃபுக்கு ரொம்ப உடம்பு முடியல, நைட்டு வேறு இதுமாரிலாம் ஆச்சு, வேறு எதுனா நடந்துட போகுது சொல்லிட்டு இவர் அன்றைக்கும் வேலைக்கு போகல. ஃப்ரெண்டுகிட்ட கால் பண்ணி சொல்லிட்டு இதுமாதிரி நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, கௌதம் வந்து வீட்டில் எல்லோரும் நார்மலாக டிவி பார்த்துட்டு போது திடீர்னு சிவா ஒரு 3-3:30 வீட்டுக்கு வந்த பிறகு கௌதம் வந்து கேட்குறாரு, என்னடா ஸ்பெஷல் கிளாஸ் 6 மணிக்கு 7 மணிக்கு தான் விடுவாங்க சொன்னேன், திடீர்னு பார்த்தா ஒரு 3:30 வந்துட்டான்னு கேட்கும்போது, இல்லைம்மா எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல அப்படி சொல்லிட்டு இவர் பாடினா அவரோட பெட்ரூமுக்கு போயிட்டு சிவா போயிட்டு உட்காந்துட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கௌதம் வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசுகிறேன், என்னாச்சு உன் தம்பி ஒரு மாதிரியாக அந்த தூங்கி எழுந்த மாதிரியே மூஞ்சிருக்கு, நைட்டு ஃபுல்லாக ஃபோன் நோண்டுறான் போலன்னு சொல்லியிருக்கும்போது, அதுக்கப்புறம் இவங்க நைட்டு சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா, கடைக்கு போயிட்டு அன்றைக்கும் உங்கள் ஜனனி சாப்பாடு செய்யல, நைட்டு போய் டிஃபன் போயிட்டு வாங்கிட்டு 3 பேரும் ஆளில் உட்காந்து டிவி பார்த்துட்டு சாப்பிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு இருக்கும்போது கௌதம் வந்து கேட்குறேன்னா, நான் நைட்டு ஃபுல்லாக டேப் பார்த்து எதனா நோண்டிகிட்டே இருக்கிறேன், அந்த டேப் உனக்கு படிக்கிறதுனா இங்கே நைட்டு ஃபுல்லாக நோண்டிட்டு தூங்காமல் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டு உனக்கு அதுக்கப்புறம் இருக்குன்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு, இல்லைம்மாம்மா எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குன்னு சொல்லும்போது சரி ஓகேடான்னு சொல்லிட்டு அப்போ அன்றைக்கி நாள் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒய்ஃப் வந்து ஜனனி போயிட்டு ஒரு 7:30 மணிக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்குதுன்னா ஒரு 7:30-8 மணிக்கு அது போய் படுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் சிவா வந்து கௌதம் அவங்க மாமா கிட்டே சொல்கிறாரு, அம்மா கொஞ்சம் வெளியே வாங்கன்னு சொல்லும்போது, என்னடா சொல்லும்போது, இல்லை மாமா நேற்று நைட்டு நான் தூங்கலன்னு காலையிலேருந்து திட்டினேருந்தீங்களே, நான் எதுக்கு தூங்கலைன்னா ஒரு 1:30 மணி அப்படி ஒரு நாய் ஊழ விடுச்சு பார்த்தீங்களா, ஆமாண்டா நான் அப்போ வெளியே வந்தேன், தெரில மாமா நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா தெரில, நாய் ஊழ விடும்போது நான் என்னடா அப்படி சவுண்டுன்னு இப்படி திரும்பி பார்க்கும்போது என் காலுக்கிட்ட ஒரு கருப்பான உருவம் உட்காந்து என் காலை அப்படியே பெராண்டேட் இருக்குது நாய்ங்களாம் பண்ணுவார் அதுமாதிரி பெராண்டேட் இருக்குது சொல்லும்போது இவர் லாஸ்ட்டாக ஓரக்கண்ணில் சிவா பார்த்துட்டு பயத்தில், ஏன்னா 12வது படிக்கிற பையன் பயந்துருவானான்னு சொல்லிட்டு பெட்ஷீட் போட்டு நல்லா கெட்டியமாக பெட்ஷீட் போட்டு பத்திரம், ஏன்னா கத்துனா அந்த பேய் எதுனா அட்டாக் பண்ணுற மாதிரி சொல்லி, இல்லைன்னா கத்துனா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அக்காவுக்கு எதுனா ஆகிடுமோ சொல்லிட்டு கத்தமா நீ நைட்டு ஃபுல்லாக அந்த சிவா அந்த பேய் கூடவே இருந்திருக்கா, நைட்டு ஃபுல்லாக அவன் காலை போய் பெராண்டேனே இருக்குது. அந்த நேரத்தில் தான் நம்ம கௌதம் வந்து தண்ணி குடிக்கும்போது பார்த்தாரு பார்த்தீங்களா அந்த பேய், அப்போலாம் தான் அந்த உருவம் அதெல்லாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, இதுமாரி கௌதம் கிட்ட சொல்லும்போது இதுமாரி ஆயிடுச்சு 3 நாள் தான் மாமா என்னால் தூங்க முடியல, உங்கள்கிட்ட பேசவே முடியல, 2 நாள் அப்படியே இருக்குன்னு சொல்லும்போது, ஆமாண்டா அதை நானும் பார்த்தேன், அக்கா கிட்ட சொல்லிக்காத, அக்காவுக்கு எதனா ஆகிடும் குழந்தைக்கு எதனா ஆகிடும் சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, சரி ஓகே சொல்லிவிட்டு விட்டுடுறாங்க. திரும்பி மறுநாள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஒரு நாள் ஒரு சண்டே வருது, சண்டே அன்றைக்கி வேலைக்கு லீவ் போட்டுட்டு ஜனனி கௌதம் சிவா 3 பேரும் வாங்கடா எங்கள் கோயிலுக்கு எங்கன்னா வெளியே ஒரு நாள் ட்ரிப்பு மாரி எங்கன்னா சண்டே போய்ட்டு வரலாம் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க அக்காவுக்கு சொல்லாமலே இதுமாரி பேய் பிடிச்சிச்சு இப்படி பேய்க்கு பயந்துட்டா சொல்லுது எதுனா ஆகிடப்போது சொல்லிட்டு நம்ம கோயிலுக்கு தர்கா சர்ச்சுக்கு எதுனா போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இந்த தாயத்தை கட்டிக்கின்னு அதுக்கப்புறம் வீட்டில் எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் வைப் காலையில் இருந்து பூஜை பண்ணுறது, சாமி பாட்டு ஈவினிங் ஆனால் போட்டுட்டு ஒரு 6 மணி ஆனால் காலையில் ஒரு 6 மணி ஆனால் சாமி பாட்டு போட்டு இப்படியே போயிட்டே இருக்குது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த உருவம்
அவர் பார்த்தாரு பார்த்தீங்களா, அதே உருவம் ஒரு ஒரு 2-3 நாள் கழித்து ஒரு 10 நாள் போயிடுச்சுன்னு வச்சுக்கலாமே. 10 நாளுக்கு அப்புறம் இவர் வேலை முடிச்சுட்டு வரும்போது காலிங் பெல் அமுக்கிறாரு. காலிங் பெல் அமுக்கும் போது என்ன பண்ணுது, அந்த எப்படின்னா காலிங் பெல் அமுக்கும் போது இவர் கத்துறது உள்ளே கேட்குது. அங்கேருந்து உள்ளேருந்து பேசுவாங்க பார்த்தீங்களா, இருங்க வரேன் கதவு திறக்குன்னு சொல்லும்போது அது இவங்களுக்கு கேட்கல. இவர் ரொம்ப நேரமாக ஃபோன் பண்ணி பார்க்குறாரு, இது பண்ணி பார்க்குறாரு, எதுவுமே வரல. ஆளால் கொஞ்சம் ஒரு மயங்கிற மாதிரி அவங்க ரூமில் படுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, இவர் இன்னொரு ஸ்பேர் கீ வச்சிருவோம், அதை திறந்து உள்ளே போகிறாரு. வீடு எல்லாரும் முழிச்சுன்னு தான் இருக்காங்க. ஆனால் இவர் சண்டை போட கத்த ஆரம்பிச்சார். நான் எவ்வளோ நேரம் கால் பண்ணுறேன், கதவு தட்டுறேன், காலிங் பெல் பண்ணுறேன், யாருமே திறக்க மாட்டேங்கிறீங்க. இல்லைங்க எனக்கு எதுவுமே உள்ளே கேட்கலன்னு சொல்லும்போது இவர் ஒரு நாள் நினச்சிடறேன் திரும்பி எதனா ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு அவர் அன்றைக்கி நைட்டு சாப்பிட்டுட்டு கம்முன்னு போய் படுத்துறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க ஒய்ஃபு, ஏங்க இதுமாரிலாம் கொஞ்சம் 2-3 நாள் நானும் பார்த்துட்டு இருக்கேன், அவனும் உடம்பு சரியாக போகிறவங்களுக்கு அதிகமாக லீவ் வருது, நம்ம சென்னைக்கு வந்ததே எதுனா பண்ணி நம்ம ஏதாவது ஒரு வாழ்க்கைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் தான், ஆனால் இப்படி இருக்கே சொல்லிட்டு சொல்லும்போது, இல்லைம்மா இந்த வீட்டில் கொஞ்சம் ஒரு நெகட்டிவாக தான் வைப்பாக இருக்குது, நம்ம வீடு காலி பண்ணிடலாம்னு சொல்கிறேன், நீ தான் இப்போ இந்த பிடிச்ச வீடுன்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க வீடு காலி பண்ணிக்கலாங்க, நான் ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லும்போது, சரிம்மா ஓகேம்மா நீ சொல்லுமா ஹவுஸ் ஓனர்கிட்ட நம்ம பேசலாம், இந்த ஓனர் பார்த்தீங்கன்னா வீட்டு ஓனர்கிட்ட பேசுகிறாங்க, இதுமாதிரிம்மா எனக்கு வீடு செட் ஆகலை, நாங்கள் திரும்பி புதுக்கோட்டையிலே ஃபேமிலியோட செட்டில் ஆக போகிறோன்னு சொல்லும்போது, சரி ஓகேம்மான்னு சொல்கிறாங்க. இவங்க அதுக்கப்புறம் இவங்க அட்வான்ஸ் எப்போமா திரும்பி தரும்போது, நீங்கள் போகிறதுக்கு ஒரு 2 நாளுக்கு முன்னாடி கரெக்டாக எங்ககிட்ட டேட் சொல்கிறோம்மா, நான் திரும்பி தரணுமா, ஆனாலும் அந்த ஃபுல்லாக கொடுத்தீங்க பண்ணி ஒரு 50,000 அது வராதுமா, ஏன்னா நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டதுலேருந்து ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடியே கிளம்பிடுறீங்க, என்னால் 35,000-30,000 தர முடியும் சொல்லும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, சரி ஓகே வந்த வரைக்கும் லாபம், ஏன்னா இப்போ இருக்கிற வீட்டில் இருக்க முடியுமா சொல்லிட்டு ஓகேன்னு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் கழிச்சு அதுமாதிரி அட்வான்ஸ் வருது. இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க புதுக்கோட்டைக்கு போகல, இவங்க எல்லாம் போய் சொல்லிவிட்டு வேறு வீட்டுக்கு போகிறாங்க. இதுலேருந்து இன்னொரு வீட்டுக்கு ஒரு 10-20 கிலோமீட்டர் சென்னைக்கு அந்த பக்கம் வச்சுக்கலாமே, அங்கே போய் செட்டில் ஆகிட்டு ஒரு நார்மலாக ஒரு வாழ்க்கை போகுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இப்போ இவங்க பழைய வீடு இருந்தாங்க பார்த்தீங்களா, அதே வீட்டுக்கு இன்னொருத்தவங்க குடி வராங்க, ஒரு வயசானவங்க 2 குழந்தைங்க. அந்த குழந்தைங்களோட அப்பா அம்மா வெளிநாட்டில் இருக்காங்க போல. இந்த பாட்டி அந்த வெளிநாட்டில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க லேடி அவங்களோட அம்மா தான் இந்த குழந்தைங்க 2 பேரும் சென்னையில் வச்சு வளர்க்குறாங்க. அந்த பேமெண்ட்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. அவங்க வளர்க்கும் போது என்ன பண்ணிக்கிறாங்க, இப்பயும் குழந்தைங்க ஒரு 4-5 வயசு குழந்தைங்கன்னு வச்சுக்கலாமே, அவங்க அப்பா அம்மா வெளிநாட்டில் இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, எப்பயும் குழந்தைங்க பெட்ரூமில் தூங்கிட்டு இருக்கும்போது இவங்க ஃபஸ்ட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த டாக்ஸி டிரைவர் அவர்லாம் ஜனனி இவங்களாம் அவங்க மேல் ஃப்ளோரில் இருந்திருக்காங்க, இவங்க கிரவுண்ட் ஃப்ளோர் வந்திருக்காங்க புதுசாக. ஏன்னா இப்போ மேல் ஃப்ளோர் காலியாக இருக்குது, கிரவுண்ட் ஃப்ளோர் வந்துருக்காங்க. இவங்க இந்த பாட்டியும் இந்த 2 பசங்க சின்ன பசங்க வரும்போது பாட்டி கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க ஹவுஸ் ஓனர், பக்கத்து வீட்டுக்காரங்களாம் யாருக்குமே பேசக்கூடாது, மேலே இருக்கிற ரூமுக்கு போகக்கூடாது, அதாவது மேலே இருக்கிற ஃப்ளோருக்கு நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லும்போது இவங்க என்ன சொல்லிடுறாங்க, சரி நாங்கள் போக மாட்டோம், நாங்கள் எங்கள் வீட்டில் ஆளையில் யார் போக போகிறது, நான் இங்கே தான் இருப்பேம்மான்னு சொல்லும்போது சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்களாம் 2-3 நாள் கீழ் வீட்டில் போயிட்டே இருக்கு. நார்மலாக குழந்தைங்களை பார்த்துக்கிறது. பாட்டி வேலைக்கு போகல, ஏன்னா அவங்க பசங்க அங்கேருந்து காசு அனுப்பல, இவங்க வேலைக்கு போய் குழந்தை மட்டும் பார்த்துக்கிறாங்க. ஸ்கூலுக்கு கூட்டும்போது அப்படியே வருது, இப்படி போயிட்டே இருக்குது. ஒரு நாள் என்ன பண்ணிக்கிறாங்க, விடிய காலையில் ஒரு 6-6:30 இருக்கும். அந்த நேரத்தில் வாசல் எப்பயும் பெருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்தமாரி பாட்டி பெருக்கிட்டு வாசல் போய் தண்ணி தொலைச்சி பெருக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க வாசல்லே சுடுகாட்டில் போடுவாங்க தெரியுமா, அந்த மாலை செத்து போகிறவங்க கிழிச்சு தூக்கி போடுவாங்க. அது ரோடு ஃபுல்லாக இருக்குது. ஒரு முழு மாலை குப்பை தொட்டியில் இருக்குது. என்னடா வீடு காலங்காத்தாலே இதுமாரி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அந்த பாட்டி என்ன பண்ணாங்க, உள்ளே போய் தொடப்பத்தில் வந்து பெருக்கலான்னு உள்ளே போயிட்டு வரும்போது அந்த மாலை அங்கே இல்லை. அந்த மாலை அங்கே இல்லையா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, உள்ளே வந்து பார்க்கும்போது இவங்க ஆல்ரெடி இந்த கௌதம் ஜனனி சிவாலாம் அவங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு சேர் ஒன்று வச்சுருப்பாங்க, பழைய சேர், அதை இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த சேர் கரெக்டாக கிச்சனில் இருக்கிற பால்கனியில் மேலே இருக்கிற மாதிரி தான் அந்த ஸ்டைல்லாம் அதே மாதிரி இருக்கும். அதேமாரி பால்கனி அதேமாரி அந்த பிளேஸில் ஹாலு பால்கனி பெட்ரூம் எல்லாமே அதேமாரி அந்த பெட்ரூம் அந்த ஹால் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து அந்த பால்கனியில் அந்த சேர் பழைய சேர் இருக்குது. அந்த பழைய சேரில் வெளியே பார்த்தாங்க பார்த்தீங்கன்னா பாட்டி, அந்த மாலை வந்து அந்த சேரில் கரெக்டாக இப்படி ஒரு ஆள் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க, பதறி ஆச்சுன்னு இப்படி ஓடி வரும்போது டக்குன்னு கால் தட்டிக்கு கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்த பிறகு என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு மாதிரி கொஞ்சம் மயக்க மாட்டேன். ஏன்னா சின்ன பசங்க அவங்களால என்ன பண்ண முடியும், அவங்க ஒரு மாதிரி அந்த பாட்டியும் மயங்கி அப்படியே ஒரு மயங்கின கண்ணை அப்படியே ஒரு மாதிரி மங்களாக பார்க்கும்போது அவங்க பெட்ரூமில் இல்லை ஒரு ஆள் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க பெரிய ஆளில் ஒரு கருப்பான உருவம் நல்லா அப்படி தோரணையே அப்படி உட்காந்துட்டு இந்த பாட்டியை பார்த்து சிரிக்குது. அந்த பாட்டியால் கத்தவும் முடியல, கொஞ்சம் மயக்கத்தில் இருக்காங்க. பாட்டியால் கத்தவும் முடியல. அதுக்கப்புறம் மயங்கிட்டாங்க. விடிஞ்சு பார்த்தா அந்த பாட்டி ஹவுஸ் ஓனர் வந்திருக்காங்க போல், பால் போடுறவங்க விடிஞ்சு பார்த்தா பால் போடுறவங்க வந்திருக்கவங்கள அவங்க தான் ஹாஸ்பிட்டலில் அவங்கள போய் சேர்த்துருக்காங்க. குழந்தைங்களாம் ஹாஸ்பிட்டலில் இருக்குது. இவங்க போய் பார்க்கும்போது அவங்க கேட்கும்போது இந்தமாரி ஒரு கருப்பான உருவம் நான் பார்த்தேன் அதுமாதிரி சொல்லும்போது ஹவுஸ் ஓனர் இது இல்லாமல் நீ இத்தனை நாள் எவ்வளோ குடும்பம் இங்கே வந்துருக்குது, நீ தான் இப்படி சொல்கிறேன்னு சொல்லும்போது ஆல்ரெடி அந்த சுடுகாட்டில் வந்து என்ன ஆகுதுன்னா, ஆல்ரெடி அந்த சுடுகாட்டில் இதுமாரி அந்த பாட்டி சொல்லும்போது ஹவுஸ் என்ன சொல்கிறாங்க, நிறைய பேர் இங்கே குடும்பம் வந்து போயிருக்காங்க, நீங்கள் தான் இப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லும்போது இல்லைம்மா நான் பார்த்தேம்மான்னு சொல்லும்போது அந்த 2 ஹவுஸ் என்ன சொல்கிறாங்க, நீங்களாம் செட் ஆகாதுமா, நீ இதெல்லாம் வந்து என் வீட்டு மேலே பழி போட்டுறது பாரு, நீ இங்கே இருந்துட்டு ஒரு வருஷத்தில் போயிடுவேன், வீட்டுக்கு வேறு யாராவது ரெண்ட்டுக்கு வரமாட்டாங்க, நீ கிளம்புமா சொல்லும்போது அந்த பாட்டியை அந்த குழந்தைங்களை கொண்டு வேறு வீட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுக்காரன் அந்த பாட்டிக்கிட்ட சொல்கிறான் வந்து,
இதுமாரி எதுக்கு இங்கே இதுமாரி ஆக்டிவிட்டி நடக்குதுன்னு அந்த பாட்டி வந்து பக்கத்து வீட்டில் கேட்குறாங்க. அதாவது பொட்டி படிக்கலாம் எடுத்து கிளம்பும்போது இதுமாதிரி கேட்குறாங்க. பக்கத்து வீட்டில் ஒரு பாட்டி கிட்ட இந்த பாட்டி வந்து பக்கத்து வீட்டில் ஒரு பாட்டி கிட்ட கேட்குறாங்க, எதுக்கு இது மாதிரிலாம் நடக்குதுன்னு சொல்லும்போது பக்கத்து வீட்டு பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, பின்னாடி இந்த வீட்டுக்கு பின்னாடியே சுடுகாடு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த கௌதம் சொன்னார் பார்த்தீங்களா ஒரு சுடுகாடு வியூ, அந்தமாதிரி சுடுகாடு வியூ என்ன பண்ணுறாங்க, இதுமாதிரி பின்னாடி இருக்கிறதுனால நைட்டான அந்த அமாவாசை பௌர்ணமிலாம் அந்த அகோரிங்கெலாம் வந்து இந்த தலைச்சாம் பசங்க மண்டை ஓடலாம் வச்சு மந்திரம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மந்திரம்லாம் பண்ணி வீட்டு கீழெலாம் அந்த பதைச்சி வச்சுருவாங்களாம். ஏன்னா அப்போ தெரியாதுல்ல, வீட்டுக்கு பின்னாடி சுடுகாடு இருக்குன்னா சுடுகாடே ஒரு பேட் வைப்பு, வீட்டு கீழே அந்த மண்டை ஓடெல்லாம் பதைச்சி வைக்கிறதுனால அந்த ஆவிங்கெல்லாம் அந்த மண்டை ஓடு இருக்கிறது சுற்றி வரும் பார்த்தீங்களா, அது வீட்டு கீழே தானே இருக்குது, எப்படின்னா சைடில் பதிக்கிறது, வீட்டு பின்னாடி பதிக்கிறது, அந்தமாரி பண்ணும்போது அந்த பேடு வைப்பை அந்த வீட்டுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கான். அதனால தான் இப்போ இவ்வளோ நடந்திருக்கு அந்த பாட்டி சொல்கிறாங்க. இந்த பாட்டி என்ன பண்ணுறாங்க, வந்து இது இருக்கும் போதும், இதனால தான் முன்னாடி இருக்கவங்க காலி பண்ணிட்டு போயிருக்காங்க, நீங்கள் வந்து இப்போ குழந்தைங்களோட வந்து மாட்டிக்கிட்டீங்க, நீங்களாவது கொஞ்சம் நல்லா வேறு இடத்துக்கு போயின்னு சொல்லும்போது இவங்க அதுக்கப்புறம் இங்கேருந்து வேறு ஊருக்கு போயிருக்காங்க. இதுலேருந்து ஒன் ஸ்டோரி எப்படின்னா, வீடு பார்க்குறதுனா ஒரு 10 நாள் 20 நாள் முன்னாடியே வந்து எல்லா ஸ்ட்ரீட்டு நம்ம தெருவில் இந்த தெருவில் வீடு பார்க்குறோன்னா அந்த தெருவில் இந்த வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்கா, ஸ்கூல் இருக்கான்னு பார்க்குறத விட இந்த சுடுகாட்டு இருக்கா, இதுமாரி மந்திரம் பண்ணுற இடம் இருக்கா, அதுமாரி நல்லா பார்த்து ஒரு தெரிஞ்சவங்களை வச்சு வீடு பார்க்குறது கொஞ்சம் நல்லது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். பாய்.